வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இனி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். தம்ப்லைன் பார்த்து நிறைய பேர் என்னடா இது அப்படின்ற மாரி யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி இந்தமாரி ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பட் நீங்கள் நினைக்கிற மாரி அந்த காலத்துக்கெல்லாம் போக மாட்டோம். இது ஃபுல்லாகவே வந்து எனக்கு கனவு அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அண்ட் இந்த கனவு வந்தது ரியல் லைஃப்பில் வந்த ஸ்டோரி எனக்கு. ஸோ வாங்க, இது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ கடைசியில் அது டீட்டெயில்டாக கடைசியாக சொல்கிறேன். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். லவ் யூ கைஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு முருகர் பக்தர். உங்களுக்கு அவருன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிச்சி ரொம்ப அவருக்காக எல்லாமே பண்ணுவீங்க. இதே போதுண்டா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏர்லி மார்னிங் நீங்கள் தான் 5 மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கந்த சஷ்டி கவசம் தான் ஓடிட்டுருக்கு. நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூமுக்கு தான் போகிறீங்க. நீங்களும் அப்படியே அந்த பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே குட்டியாக ஒரு ஃபோட்டோ, அதுவும் அதில் குழந்தையாக இருக்கார் முருகர். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, பா எல்லாமே சரியாக போயிடும்ல, எனக்காக நீங்கள் இருப்பீங்கப்பா, எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எனக்காக இருப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சாமி கும்பிட்றீங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது, ஒரு 7:30 இருக்கும். உங்கள் அம்மா தான், எப்போ பாரு அவரே கும்பிட்டுட்டு, சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு என்ன செய்யணும்? அம்மா இன்றைக்கி திருப்பாகம் செய்கிறியா? திருப்பாகமா? சரிடி செய்கிறேன். ஆமாம், எத்தனை மணிக்கு போகணும் கோயிலுக்கு? ஈவினிங் ஒரு 6க்கு போனால் போதும். அப்படியா, சரி ஓகே, நான் 6க்கு செஞ்சு வைக்கிறேன், நீ எடுத்துகிட்டு போ. அப்போ நீ வரல? நான் வரலடி, நான் வேணாம், நீ போயிட்டு வா. அப்படியா, சரிம்மா. ஏய் ஒய்யன், உங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே? ஆமாம், சீக்கிரம் வந்துடுறேன். சரி, பார்த்து பத்திரமா போகணும், ஓகேவா? அம்மா நான் ஈவினிங் தான் போக போகிறேன், இன்னும் டைம் இருக்குது. சரிடி, இப்போவே சொல்லிக்கிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க வேலை பார்க்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு 6:30 இருக்கும். நீங்களும் அவசரமாக குளிச்சுட்டு நீங்களும் உங்கள் அம்மா செஞ்சு வச்ச பிரசாதத்தையும் எடுத்துகிட்டு கோயிலுக்கு தான் போகிறீங்க. கோயிலுக்கும் போயிட்டு முருகரை பார்க்குறீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. வீக்லி டியூஸ்டே மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு 6:30க்கெல்லாம் முருகர் கோயிலுக்கு போயிடுவீங்க. இது உங்களுக்கு வழக்கமாகவே போயிடுச்சு. அவரை பார்க்கலன்னா அன்றைக்கி நாளே ஓடாது. அப்போ அங்கே உள்ள ஐயரும், என்ன வயன், இன்றைக்கி என்ன? இன்றைக்கா சாமி, இன்றைக்கி திருப்பாகம், அவருக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி செஞ்சுட்டு வந்திருக்கேன். சரிதாம்மா, சரி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பிரசாதத்தை மட்டும் கொடு, நான் சாமிக்கு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே நீங்களும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. அவரும் வச்சுட்டு, இந்தாம்மா இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துரு. சரி சாமி அப்படின்ட்டு நீங்களும் அதை ஒரு தொன்னை பேப்பர் எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் பாட்டிங்க தான் அதிகம், ரொம்ப பேர். அதில் ஒரு பாட்டி உங்களை கூப்பிடுது. என்ன பாட்டி? வயன், உங்ககிட்ட ஒன்று நல்லா பேசணும். சரி, நீ பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு வா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறோம். என்னது? எல்லாரும் சொல்லணும்லாம் சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன்ல வயன், நீ பிரசாதத்தை கொடுத்துட்டு இங்கே வா. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போய் அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க பிரசாதம். இப்போ அப்படியே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த பாட்டிக்கிட்டையெல்லாம் வந்து உட்காடுறீங்க. இப்போ சொல்லுங்கள், என்ன வயன், நான் ஒன்று சொல்கிறேன், நீ செஞ்சு பார்க்குறியா? என்னது? உனக்கு முருகரை எவ்வளோ பிடிக்கும்? இது என்ன கேள்வி? எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதுக்கெல்லாம் கணக்கு இல்லை. அப்போ சரி, அப்போ இதை செஞ்சு பாரு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. இல்லை வயன், நான் நிறைய முருகர் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஏதோ முருகர் ஃபோட்டோவை இல்லை அவருக்கு ஏதோ ஒன்று நம்ம
தூங்கும்போது பக்கத்தில் வச்சுக்கிட்டோ இல்லை நெஞ்சில் வச்சுட்டோ படுத்தோம்னா அவர் கனவுல வருவாராம். என்ன, அப்பா கனவுல வருவாரா? ஆமாம், அப்படின்ற மாரிலாம் நிறையா வீடியோஸ் பார்த்தவன். நீ வேணா செஞ்சு பாரு. இது என்ன நம்புகிற மாதிரியா இருக்குது? நம்பி தான் ஆகணும். நிறைய பேர் செஞ்சுட்டு வந்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அப்படியா? அப்போது இன்றைக்கி என்ன, செப்டம்பர் 1? இன்றைக்கி செப்டம்பர் 1. ஆமாம். சரி, ஓகே, நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு 7:30 இருக்கும். உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா, சொல்லுமா. எங்கடி இருக்க? கோவிலில் உங்கள் அப்பா வரப்போகிறாருடி. ஐயோ அம்மா, மறந்துட்டேன், இருமா அப்படின்ட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நீங்கள் அவசரமாக வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் தாண்டா அந்த கோயில். நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு, அம்மா வந்துட்டாரா? ஆமாம் வந்துட்டாரடி, ரூமில் குளிக்க போயிருக்காரு. அப்படியா? என்ன கேட்டாரா? ஆமாம், ஒன்று எங்கன்னு கேட்டார். மேலே மாடியில் இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, சரிம்மா. அம்மா, பிரசாதம் இப்போ வச்சுக்கோ, பேக்லேயே வை, நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன். இப்போ உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிடுவார். சரி, ஓகேம்மா அப்படின்ட்டு நீங்கள் மாடிக்கு போகிறீங்க. வயன், சாப்பிட்டுட்டு போ. இல்லைம்மா, பசிக்கல. அவர் கேட்டார்னா மாடியில் தூங்குறேன்னு சொல்லுமா. சரி, ஓகே, நீ போ மாடிக்கு. சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் மாடிக்கு போகிறீங்க. இப்போ மாடிக்கு போயிட்டு ரொம்ப அந்த பாட்டி சொன்னதே யோசிச்சிட்ருக்கீங்க. என்னது இது, ஏதோ சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாக இருக்கும் தெரியல. ஆனால் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்போது பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு ஃபோட்டோ எதுவும் அவர் ஃபோட்டோ இல்லை, முருகரோட ஃபோட்டோ. நீங்கள் அதனால் உங்கள் பைக்கோட கீச்செயினில் முருகர் இருப்பார், அதை நீங்கள் வச்சுட்டு படுக்கிறீங்க. அப்பயும் படுத்துட்டு கையே பார்த்துட்ருக்கீங்க. வருவீங்களா அன்றைக்கி என்னை பார்க்க? வந்தால் ரொம்ப நல்லா இருக்குப்பா, வருவீங்களா அப்படின்ட்டு நீங்களும் ரொம்ப யோசிச்சுட்டு தூங்குறீங்க. என்ன, ஏதோ கனவு வருது, ஆனால் அவரை காணும். இன்றைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவர் வருவார் அப்படின்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டேவும் இதே ட்ரை பண்ணுறீங்க. அதேமாரி அந்த கீச்செயினை உங்கள் கையோடு அணைச்சிக்கிட்டு அப்படியே படுக்கிறீங்க. இன்றைக்கி 3rd டே ஆகுது. 3rd டேவும் உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. என்ன, இன்றைக்கும் பெருசாக எதுவும் தெரியல, அவர் வந்த மாரியே தெரியல. ஏதோ கனவுல வருது போகுது, ஆனால் அவரை காணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் உண்மையாங்கிற மாரி. இப்படியே ஒரு 7 டேஸ் ஆகுது. 7 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ கனவு அந்த ஞாபகமாக இருக்குது. வெயிட் பண்ணு, இந்த கனவு எல்லாத்துலேயும் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் எனக்கு ஒரே மாரி இருக்கு. 7 நாளும் ஒரே கனவு வருமா என்ன? செப்டம்பர் 1லேருந்து இன்றைக்கி செப்டம்பர் 7 ஆகுது. இந்த 6 நாளும் எனக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் என் கனவுல அப்படியே வராரு. என்னது இது, எதனால் அப்படின்ட்டு நீங்கள் இதெல்லாம் நினச்சி புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா தான் மேலே வராங்க. வயன், அம்மா, என்ன? வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கீழே வரியா? என்னம்மா, கீழே வரியா? இதோ
இதோ வரேன் அப்படின்ட்டு கீழே போகிறீங்க. கீழே போனால் அவங்க அப்பா தான் உட்காந்துருக்காரு. இவரா? சரி, என்னன்னு கேட்கலாம். என்னப்பா? வயன். சொல்லுங்கப்பா. இங்கே பாருமா, அப்பா உனக்கு நல்லது தானே பண்ணுவேன். ஆமாப்பா, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். என்ன? ஆமாம், எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையன் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கான். இப்போது லீவ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். கிடைக்கும் போது அவன் வர்றேன், வந்து என்னை மீட் பண்ணுறேன்ருக்கான். நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. நல்ல பையன், நல்ல ஃபேமிலி, நல்லா சம்பாதிக்கிறான். உன்னை நல்லா பார்த்துப்போம். அப்பா அதெல்லாம் யோசிக்காத, எல்லாம் நல்லத்துக்கு தான். அதனால கவலைப்படாத. நான் இதை சொல்கிறதுக்கு தான் உங்கள் அம்மாவை வச்சு கூப்பிட்டு வர சொன்னேன். சரி, நீ போ அப்படின்னு உடனே நீங்களும் ரொம்ப யோசிச்சுட்டு கிச்சனுக்கு போயிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. என்னது இது, இவர் ஏன் இப்படி சொன்னார்? இன்னும் ஒரு 6 மந்த்தில் காலேஜே முடிஞ்சிடும். வேலைக்கு போகலான்னு பார்த்தா வேலைக்கு விட மாட்டானுங்க போல். என்னது இது, முருகா என்னப்பா அப்படின்ட்டு நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, ஹே இங்கே என்ன பண்ணுற? பார்த்தா தெரியல, காலேஜுக்கு தான் போகிறேன். ரொம்ப தான் நக்கல். சரி வா ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போகிறீங்க. அடியே என்ன? இல்லடி, இந்தமாரி பாட்டி இப்படி சொன்னாங்கங்கிற மாரி நீங்கள் அன்றைக்கி கோயிலில் அந்த பாட்டி சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. சரி, அதுக்கு இல்லை, நான் ஒரு 7 நாளாக செப்டம்பர் 1லேருந்து இன்றைக்கி செப்டம்பர் 7 ஆகுதா, ஒரு 6 நாளான்னு வச்சுக்கோயேன். அதேமாரி தான் படுத்து தூங்குறேன். ஆனால் கனவுல எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தரோட மூஞ்சி மட்டும் எனக்கு அந்த கனவு ஃபுல்லாக வருது. அது என்னதுடி? என்ன? ஒரே ஒருத்தரா? ஆமாம், அவர் மூஞ்சி மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு வந்துட்டே இருக்கு. என்னன்னே தெரில. நேற்று வந்துச்சா என்ன? செப்டம்பர் 1லேருந்து வருது. அன்னையிலேருந்து வருதா? அன்னையிலேருந்து இன்ன வரையும் அவர் மூஞ்சி மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் மூஞ்சி மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. கனவு கேட்டேன்னா அது என்ன கனவுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் மூஞ்சி மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு வேளை முருகராக இருக்கும். ஆனால் நான் இதுவரையும் அவரை பார்த்ததில்லையே. பார்த்ததில்லையா? எப்படி இருந்தார்? அழகாக தான் இருந்தார். அப்போ முருகரே தான். சரி வா நம்ம போகலாம், இதை பற்றிலாம் பேசாத அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் உங்களுக்கு இது என்ன, எதனால் இந்த 7 நாளும் உங்களுக்கு ஒரே ஃபேஸ் உங்கள் அந்த கனவில் வருதுங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அந்த கனவை நினச்சி. இப்படி தான் உங்களுக்கு ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருந்திருக்கும். நீங்களும் காலேஜ் போவீங்க, கோயில் போவீங்க, வீட்டில் இருப்பீங்க. இப்படி தான் உங்களோட ரொட்டீன் போயிட்டே இருக்குது. இப்போது ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் சாமி ரூம் பக்கத்தில் போயிட்டு உங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை நினச்சிட்டே அந்த உங்களுக்கு கனவில் வந்த மூஞ்சையும் நினச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு உங்களையே மீறி உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. அதெல்லாம் நீங்கள் தொடச்சிட்டு எதனால் நீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு சைன் காட்டுங்க. இல்லை அது வேறு எதுக்குன்னா ரீசன், அதையாச்சும் காட்டுங்க. நீங்கள் வருவீங்கன்னு தானே நான் உங்களை அப்படி வச்சுட்டு தூங்கினேன். ஆனால் ஏன் அப்போது பொய்யா? இதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாரி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே ஒரு மாதிரி கண்ணை கலங்கிட்டு பேசிகிட்ருக்கீங்க அந்த ஃபோட்டோ கிட்ட.
முருகரோட ஃபோட்டோ கிட்ட நீங்களும் அப்படியே கந்த சஷ்டி கவசம் பாட ஆரம்பிக்கிறீங்க. रहना भव सररररररर रिहना भव सरि रि 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 विनभव शरहन वीरा नमो नम निभव शरहन निर निर निरन वसरन भव वरह वरह असुर कुடி கெடுத்தாயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமம். ஒரு மாதிரி நீங்களும் அழுதுகிட்டே அதை பாடி முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. முருகரோட ஃபோட்டோவை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டு உங்களோட இயர்லி மார்னிங் ரொட்டீன்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அப்பா வராரு, திரும்ப அகெயின் உங்களை கூப்பிட்றாரு, சோஃபாவில் உட்காந்துருக்காரு. சொல்லுங்கப்பா. மா, இன்றைக்கி அந்த பையன் வர்றேன்னா உன்னை பார்க்குறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோ. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, இன்றைக்கி அந்த பையன் வர்றேன்னு சொன்னான். அவன் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டானா, உன்னை பார்க்குறதுக்கு வர்றான்னா. அவங்க ஃபேமிலியும் வருவாங்க. நீ போய் சாரீலாம் மாற்றிட்டு நீ ரெடியாக இருந்துக்கோ. 10 மணி போல் அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க. சரி, ஓகேப்பா, சரி அப்படின்ட்டு நீங்களும் தலையை மட்டும் ஆட்டிட்டு நீங்கள் அந்த பூஜை ரூமை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு சாரீலாம் கட்டிட்டு வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, அம்மா ஒயன், உனக்கு இதில் அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு பையன் உங்கள் அப்பா நல்லா சொல்கிறாரு, நல்ல பையனாக இருப்பான்னு. நல்ல பையனாக தான் இருப்பார், நம்புவோம். முருகா, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு மாதிரி லைட்டாக உங்களுக்கு ஃபேஸே டல்லாக இருக்குது. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி எதையோ இழந்த மாரி இருக்கீங்க. இப்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா தான் மேலே வராங்க. அம்மா பையன் கீழே வா. அம்மா அந்த பையன் நீ கீழே வந்து பார்த்துக்கோவேன். அம்மா நீ கீழே வான்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. இன்ன வரையும் நீங்கள் மாப்பிள்ளையை அண்ணாந்து கூட பார்க்கணுமா? அப்போது உங்கள் அம்மா உங்களுக்கு அந்த டீலாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டீ கிளாஸ்லாம் கையில் கொடுக்குறாங்க அந்த பிளேட்டோட. நீங்களும் அப்படி டீலாம் கொடுத்துட்டு வந்து திரும்ப நினைக்கிறீங்க. முருகா, மாப்பிள்ளை நல்லவராக இருக்கணும், நல்லவராக இருக்கணும், நல்லவராக இருக்கணும். அப்போது மாப்பிள்ளையோட அப்பா தான், பையனுக்கு எந்த பழக்கமும் இல்லை, நல்ல பையன், வீட்டுக்கு ஒரே பையன்தான், உங்கள் வீட்டில் ஒரே பொண்ணுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, எங்கேயோ கோயிலில் அவங்க பொண்ணை பார்த்துருக்கான். அப்போவே சொல்லிட்டு தான் இருந்தான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு. இப்போது அதேமாரி பண்ண போகிறான். அப்போ நீங்கள் அண்ணாந்து பார்க்கலாமா என்னன்னே தெரியாமல் நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டே நிற்கிறீங்க, குனிஞ்சு தலை நிமிராமல். அப்போது அவங்க பேர் மட்டும் அடிப்படுது, ஜங்குக்னு சொல்லி. ஜங்குக். சொல்லுங்க அங்கிள். இல்லை மாமானி கூப்பிடுங்க. சொல்லுங்க மாமா. தனியாக பேசணுன்னா போய் பேசிட்டு வாங்களேன். இல்லை அவங்களுக்கு ஓகேண்ணா. இல்லைப்பா, கல்யாணம் பண்ணிக்க போகிறது நீங்கள் 2 பேர் தான். நீங்கள் 2 பேர் தான் போய் பேசணும். பின்னாடி தோட்டம் இருக்குது, போய் பேசிட்டு வாங்க. அப்போது நீங்களும் முன்னாடியே போகிறீங்க, அவர் உங்கள் பின்னாடியே வராரு. நீங்களும் அப்படியே போயிட்டு கீழே குனிஞ்சிட்டே நிற்கிறீங்க. எவ்வளோ நேரம் தான் குனிஞ்சிட்டே இருக்க போகிறீங்க? தலைவலிக்காது? அப்போ அவரும் உங்ககிட்ட இப்படி சொன்னோன்னே, பரவாயில்ல, இங்கே பாருங்கள், இங்கே ஒன்றும் உங்கள் அப்பா இல்லை, நான் தான் இருக்கேன். அண்ணாந்து பார்க்கலாம். அண்ணாந்து பார்த்தா யாரும் உங்களை ஜெயிலில் போட்டுற மாட்டாங்க.
அப்படின்ட்டு நீங்கள் அப்போ தான் அவரோட ஃபேஸை நல்லா பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. ஆ என்ன முருகா அப்படின்ட்டு உங்களுக்கு மயக்கம் வந்து ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறீங்க கீழே. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களை தூக்கிட்டு பெட்டுக்கு தான் வராரு. மாமா மாமா என்னாச்சுன்னு தெரில, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இருங்க இருங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா தான் வந்து உங்களை கிளப்புறாங்க தண்ணி தெளித்து. அப்போது நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அம்மா 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 முருகா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி சொன்னோன்னா உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறா தெரியலங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்ட்டு எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு பெட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு என்னன்னே தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முருகா முருகா அப்போ கனவுல வந்தது யாரு? இவர் தானே? முருகா முருகா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியாகிறீங்க. நீங்களும் ஹாப்பியாகிட்டு அப்படியே வெளியே போயிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்றீங்க. என்னம்மா என்னாச்சு? அம்மா என் கனவுல ஒருத்தர் வராருன்னு சொன்னேன்ல. ஆமாம், முருகரை வச்சுட்டு தூங்குனதுலேருந்து வர்றாருன்னு சொன்னேன். ஆமாம் அம்மா, அது அந்த பையன்தாம்மா. யாரு? அந்து மாப்பிள்ள ஜங்குக்கா? ஆமாம் அவரை தாம்மா. என்னடி சொல்கிற? உண்மையாம்மா? நீ சொன்னால் நம்புவியானே எனக்கு தெரியல. முருகர் மேலே சத்தியம்மா, அது அவர் தாம்மா. அவர் இன்னொரு நான் கனவுல நிஜத்தில் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எப்படி என் கனவுல வந்தாருன்னு தான் எனக்கு தெரியல. ஒயன் என்ன சொல்கிற? உண்மையாம்மா? உங்கள் அம்மாவை அதெல்லாம் பார்த்துட்டு, இங்கே பாரு, பயப்படாத, முருகரே உனக்கு ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோ, உனக்கு ஏற்ற மாப்பிள்ள அந்த பையன்தான், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டே தலையாட்டுறீங்க. இப்போது ஜேகே தான் உள்ளக்க வராரு. இப்போ ஓகேவா? ஓகே தான். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இது என்னவோ என் கேள்வி. நான் சிங்கப்பூரில் இருக்கேன்னு தான் பேர். ஆனால் உன்னை எப்போ இங்கே பார்த்துட்டு போனோன்னா அன்னையிலேருந்து நீ மட்டும்தான் இருக்க. இதை உங்ககிட்டே சொல்லணுன்னு ஆசை தான். ஆனால் நீ அந்த மாரி பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உங்கள் அப்பாக்கிட்டே வந்து சொன்னேன், பிடிச்சிருக்க அப்படின்னு. அவரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. வெயிட் பண்ணேன், 1.5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஜேகே சொல்லும்போது நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸில் அவரை பார்க்குறீங்க. ஹே என்னாச்சு? நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிட்டு, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன நீ இன்றைக்கி தானே பார்க்குற? இல்லை, 7 நாள் முன்னாடியே நான் உங்களை பார்த்துட்டேன். 7 நாள் முன்னாடியா? நான் நேற்று தானே சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். கனவுல பார்த்துட்டேன். கனவுலையா? வயன் என்ன சொல்கிற? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஆனால் அவருக்கு புரியும். யாருக்கு? அவருக்கு அப்படின்னு அந்த ரூமில் உள்ள முருகர் ஃபோட்டோவை காட்டுறீங்க. அதில் சிரிச்சிட்டு ஒரு மாதிரி குழந்த ஃபோட்டோ இருக்குது. அதுலேயுமே யார்? முருகரா? ஆமாம். ஏய், அவர் அமிச்ச ஆள் தாண்டி நான் அப்படின்ட்டு அவர் சிரிக்கும்போது உங்களுக்கு முருகரே சொன்ன மாரி இருக்குது. நீங்களும் ஹாப்பியாகிட்டு உங்களுக்கு, இங்கே பாரு, எனக்கு உண்மையாக உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால தான்
உங்கள் அப்பாட்ட இப்படி பேசி இப்படி வந்து நிற்கிது. ஓகேவா? புரியுதா? அப்போ நீங்களும் சிரிச்சிட்டு புரியுது அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணால் பார்த்தாது, கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணிக்கிறேன். கல்யாணம் இல்லை, பிள்ளைக்குட்டிகளும் பெற்றுக்கணும். பெற்றுக்கலாம். அப்புறம் கடைசி வரையும் சாகிற வரையும் என் கூட தான் இருக்கணும். இருந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீ தான் செத்து போகணும். நானே செத்து போகிறேன். அதுக்கப்புறம் நான் செத்து போவேன். அப்புறம் நீங்கள் செத்து போகலாம். அப்புறம் எனக்காக சொர்க்கத்தில் எங்கெங்க சொர்க்கத்தில் அங்கே வெயிட் பண்ணு. உங்களுக்காக சொர்க்கத்தில் என்ன நரகத்துலேயும் வெயிட் பண்ணுறேன். இங்கே பாருடி, நீ பண்ண எல்லா நல்ல விஷயத்துக்கும் நீ சொர்க்கத்துக்கு தான் போவேன். அதனால் உன் ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லி ஒரு சீட்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சிரு. இனி 2 days நானும் உங்களோட சொர்க்கத்துக்கு வந்துடுறேன். ஓகே? அப்போ நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டு என் கூட சொர்க்கத்துக்கு நீங்களும் வந்துடுங்க, ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. ஓகேடா, இதோடய நான் இந்த ஒன் ஷாட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி ஒன்று நான் சொல்லியிருந்தேன்ல, அது என்னோடய ட்ரீம். செப்டம்பர் 2024 செப்டம்பர் 1 அன்றைக்கி நைட்டு ஏதோ ஒரு ரீல் தான் பார்த்தேன். ஏதோ ஒரு ரீல், முருகர் சம்மந்தமாக ஒரு ரீல் பார்த்துட்டு நான் யோசித்தேன், என்ன இது உண்மையா? அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முருகரோட ஃபோட்டோவை நெஞ்சில் வச்சுட்டு படுங்க, கனவுல வருவார், கனவுல காட்சி கொடுப்பாரு, அந்தமாரி சம்திங் லைக் தட், அந்தமாரி சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு நம்பலை, நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா என்கிட்ட முருகர் ஃபோட்டோ கிடையாது. நான் வந்து எப்படி சொல்கிறது, ஃபோட்டோவாக என்கிட்ட இல்லை. இப்போ கூட எனக்கு கிஃப்ட் வந்தது இருக்குது, குழந்த முருகர் ஃபோட்டோ. ஆனால் அப்போ எனக்கு ஃபோட்டோ இல்லை. என்னோடய பேக்கில், பர்ஸ் பேக்கில் இருக்கும். அந்த பேக்கில் கீ செயின் இருக்கும். அந்த கீ செயினை தான் அந்த சுண்டி விரலில் போட்டுட்டு அந்த ஃபோட்டோ இருக்கும். அதில் ஃபோட்டோவாக இருக்கும் அந்த முருகர் கீ செயினில். அந்த ஃபோட்டோவை தான் வச்சுட்டு படுத்தேன். அன்றைக்கி ஃபஸ்ட் டே அந்த ட்ரீம் வந்து, அதில் வந்து எனக்கு ஜேகே தான் வந்தார் ஃபஸ்ட் டே. நான் வந்து அடுத்த நாள் எழுந்திரிச்சிட்டு நான் யோசிக்கிறேன், என்ன முருகா, நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தா அவர் அனுப்பி வைக்கிறீங்க, ரொம்ப பிடிச்சவர்னால அனுப்பி வைக்கிறீங்களா, எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாரி நான் தாட் எனக்கு எங்கெங்கேயோ இருந்துச்சு. நானும் அதை கேஷுவலாக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே நைட்டும் எனக்கு அதே தோணுச்சு, சரி நேற்று தான் வரல, இன்றைக்கி வருவார் அவர் அப்படின்ட்டு நான் அடுத்த நாளும் பண்ணேன். அப்போயும் எனக்கு அந்த கனவில் அவர் ஜேகே வராரா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த கனவோட எண்டில் ஜேகே வந்துட்டு போயிடுவார். எண்டோ இல்லை பாதியிலையோ ஜேகே இருப்பார். இதேமாரி எனக்கு ஒரு 6 days நடந்துச்சு. 6 நாள் இதேமாரி கனவு வருதோ இல்லையோ, கனவு வந்துட்டு அந்த கனவோட எண்டு இல்லாட்டி நடுவில் ஜேகே வந்துடுவார். அந்த கனவுல ஒரு பார்ட்டாக அந்த ஜேகே எங்கேயாச்சும் என் கண்ணில் பட்டுருவார், அந்த கனவுல மட்டும். அண்டு செப்டம்பர் 7 2024 மார்னிங் நான் எழுந்திருக்கிறேன். நைட்டு நான் சீக்கிரம் தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு அன்றைக்கி மொதல் நாள் உள்ள கனவு மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து ஏதோ என்னை துரத்துறாங்க, யாரோ என்னை துரத்துறாங்க. அப்போ ஜேகே தான் வராரு. ஜேகே வந்து கையை பிடிச்சிட்டு, இங்கே வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு என் கையை பிடிச்சி அவர் கூடயே நானும் போகிறேன். எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு, யாரையோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. அதில் கரெக்டாக எனக்கு தெரியுது ஜேகே தான் அப்படின்னு. நான் மொதல் நாள் கூட யார்கிட்டயோ ஃபோனில் சொல்கிறேன், எனக்கு என்னமோ ஜேகே கனவுல வந்துகிட்டே இருக்காரு, என்னன்னு தெரில, அந்த கனவு எண்டில் இல்லாட்டி அந்த கனவுல ஒரு பார்ட்டில் ஜேகே இருக்கிறாரு, அது என்னன்னு தெரியல அப்படின்னு. டோரா பிடிஎஸ் ஃபிக்ஸ் அவங்க என் பாப்பா அவள்கிட்ட நான் சொல்கிறேன் ஃபோனில், இந்தமாரிலாம் வருதுடி அப்படின்னதுக்கு அவள் சொல்கிறாங்கிறது.
இல்லடி உனக்கு ஜேகே பிடிக்கும்ல, அதனால அவர் வர முடியலை, அவர் வர முடியலைங்கிறதுனால ஜேகேவை அனுப்புகிறாரு மோடி அப்படிங்கிறா. நானும் ஏதோ ஒன்று அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அண்ட் செப்டம்பர் 7 அன்னைக்கு எனக்கு எல்லாரும் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அப்போ தான் எனக்கு ஜேகே எதனால என் கனவுல வந்தார் அப்படிங்கிற ஒரு இதே ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. அது வரையுமே எனக்கு தோணலை, என்னமோ போ அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் நான் அதுக்கு விட தெரியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஃபோட்டோ என் கண்ணில் பட்டுச்சு. கண்ணில் படலை, எனக்காக ஒரு 4-5 பேர் நைட்லேருந்தே அமுச்சிருக்காங்க. நைட்லேருந்து இங்கே பாரு பிரைட்டாக, இங்கே பாரு இப்படி இருக்காரு பாரு அப்படின்ட்டு சொல்லி ஏஐ க்ரியேட் பண்ண ஃபோட்டோ தான் அது. பட் அது எனக்கு அப்போது வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாச்சான ஒரு ஃபோட்டோ. ரொம்ப நாள் நான் வந்து வாட்ஸ்அப்பில் டிபியாக வச்சுருந்த ஃபோட்டோ இது. இப்போயுமே எங்கள் அப்பா கேட்பாங்க இந்த ஃபோட்டோ எங்கே அப்படிங்கிற மாரி. திரும்ப டிபி வச்சுருவேன், அது வேறு விஷயம். அந்த ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ இப்போ பார்க்குறீங்கள, இந்த ஃபோட்டோ தான் எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னையும் எனக்கு அந்த கனவை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா இது இன்றைக்கும் இதேமாரி வருது, என்ன தான் நடக்குது என் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாரி. அப்போ தான் நான் இன்ஸ்டா திறந்து இப்படி இந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, ஃபுல் பிளாங்க்கு. சரி, இது வந்து வேறு யாரும் இல்லை, அவர் தான். அவர் எனக்கு இப்போ தான் இப்படி ப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாரி நான் அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்பலை. அதுக்கப்புறம் செப்டம்பர் 7 அன்னைக்கு இந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை நம்பினேன். ஸோ இது வந்து நான் வைகாசி விசாகத்துக்கே நான் அந்த ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்தமாரி போடணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் கடைசியில் நடந்தது ஒன்று, எனக்கு கோல்டுனால் அது போட முடியல. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. அண்ட் என்னோடய ஹைலைட்ஸில் கூட இருக்கும். செப்டம்பர் 7 அன்னைக்கு நான் போட்டிருப்பேன், மார்னிங்கே போட்டிருப்பேன் அந்த ஃபோட்டோ ப்ளஸ் ஏதோ எழுதிலாம் போட்டிருப்பேன். நான் இப்போயும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கனவு அப்படி வந்தது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஓகேடா, இதுதான் அந்த ஸ்டோரி. அண்ட் ஓகே, until the signing of Bright, tata, bye, I love you. Next one shotla பார்க்கலாம்.